அனைவருக்கும் வணக்கம். ஈஞ்சம்பாக்கம் அரசு மருத்துவமனை பாதுகாப்பு குழுவின் சார்பாக தமிழக அரசுக்கு வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஈஞ்சம்பாக்கத்திலே செயல்பட்டு வந்த இலவச 24 மணி நேர அவசர சிகிச்சை மையத்தை சென்ற மாதம் தமிழக சுகாதாரத்துறை எந்த காரணமுமின்றி மூடியது. அதை சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு மாற்றினார்கள். ஈஞ்சம்பாக்கத்தை ஈசிஆர் இருக்கக்கூடிய பகுதி ஒரு மிக மோசமான ஆக்சிடென்ட் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற விபத்து பகுதியாகும். அந்த காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட 24 மணி நேர இலவச சிகிச்சை பிரிவை எதற்காக மூடினார்கள் என்ற காரணத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாதத்திற்கு 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவசர சிகிச்சைக்காக இங்கே ஈஞ்சம்பாக்கம் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வருகின்றார்கள். இதை மறுத்து இதை மூடியிருக்கிறார்கள். இதை கண்டிக்கிறோம். நாங்கள் இதை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் முதற்கொண்டு அனைவரையும் சந்தித்து மனு கொடுத்தும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான முன்முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதை திறப்பதற்கான எந்த விதமான முன்முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணத்தினாலே நேற்றைய தினம் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேல் இங்கே ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாந்தி என்ற தாயினுடைய குழந்தை 3 வயது குழந்தை திபேஷ் நீச்சல் குளத்திலே மூழ்கி அவசர சிகிச்சைக்காக இங்கே கொண்டு வரப்பட்டார்கள். அந்த குழந்தைக்கு பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லை. அவசர சிகிச்சை பிரிவு செயல்படவில்லை. அந்த குழந்தை இறந்த நிலையிலே 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே மருத்துவம் பார்ப்பதாக காட்டியிருக்கிறார்கள். பிறகு இங்கே இறந்து போனது என்பது தெளிவானால் மக்கள் கொந்தளிப்பார் என்று தெரிந்து கொண்டு தனியார் மருத்துவமனை கொண்டு சென்று அங்கே இறந்து போனதாக அங்கே கதைகளை கட்டுகிறார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவசர சிகிச்சை பிரிவு இருந்திருந்தால் இந்த குழந்தை எந்ததற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த பேட்டியை இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே சாந்தி என்ற 48 வயது மதிக்கத்தக்க ஈஞ்சம்பாக்கம் பெத்தல் நகரை சேர்ந்த ஒரு தாய் இங்கே மருத்துவ தேவைக்காக வருகை சென்றிருக்கிறார்கள். அவர் வந்தவுடனே மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர் இல்லை, எந்த உபகரணமும் இல்லை. உபகரணம் இல்லாமல் கையிலே அவர்கள் சிபிஆர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாய் உடனடியாக மறித்திருக்கிறார். இந்த மோசமான செயலுக்கு காரணம் தமிழக அரசு சுகாதாரத்தினுடைய நத்தன போக்குதான் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு 100 படுகைகள் கொண்ட சென்னை மாநகராட்சி சமுதாய நல மருத்துவமனையை ஈஞ்சம்பாக்கத்தில் உருவாக்கினார். அந்த உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன? அந்த மருத்துவமனை இப்போது எந்த ஒரு மருத்துவரும் இல்லாமல் 100 படுகைகள் வீணாகி கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனையாக நோக்கத்தில் செயல்படுத்துவதாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு சிறிய லேபராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் கேட்டால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சொல்றாங்கன்னா இவன் மருத்துவர் நிரந்தரமாக யாருமே கிடையாது, வட மருத்துவர் கான்ட்ராக்ட் எடுக்கப்படுறதுனால அவர்கள் உடனடியாக வேலைக்கு போய்விடுகிறார்கள், ஆகவே நிரந்தர மருத்துவரை நியமிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். இதுதான் தமிழக அரசு நிலைப்பாடா? இதுதான் தமிழக அரசு கொள்கையா என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். தயவு செய்து மக்களுடைய வாழ்க்கையிலும் உயிரோடு தமிழக அரசு விளையாடக்கூடாது, சுகாதாரத்துறை விளையாடக்கூடாது. அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இறந்து போன குழந்தைக்கும் இன்று காலை இறந்திருக்கக்கூடிய சாந்திக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்ற இந்த அமைப்பு இந்த மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவை கொண்டு வரும் வரை உயிரை கொடுத்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இங்கிருந்த 3